பகுத்தறிவுவாதிகள், நாத்திகர்கள் சங்கங்கள் கூட சாதி பெயர்களை தாங்கி இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி பதர சக்கரவர்த்தி வேதனை. பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என தமிழக அரசு விளக்கமளிக்கவும் உத்தரவு. கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி நடக்கும் பணப்பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம். ஜிபே செயலி முடிவு. 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் தமிழ்நாடு உறுதியாக இருப்பதாகவும் கடிதத்தில் திட்டவட்டம். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி திடீர் சந்திப்பு. அன்புமணி பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் மாநிலங்களவை தேர்தல் பற்றி பேசினார்களா என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கள். அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கல்லையும் உருவுவேன் என பேசியதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சவால். ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அது அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். அண்ணா சாலையில் எங்கு வர வேண்டும்? துணை முதல்வர் உதயநிதிக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு. 19 அண்ணா சாலையில நான் வர்றதுன்னு வர முடியும், வர்றேன் இடத்த சொல்லு. ஒரே ஆள் வர்றேன், எல்லாம் தடுத்து நிறுத்து. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில். மரியாதை கொடுத்தா மரியாதை. தாம் சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் நடத்தவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில். அண்ணாமலை நாகரிகமாக பேச மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை அருகே திருமுல்லைவாயிலில் பள்ளியில் பற்றி எரிந்த தீ. மாணவர்கள் உடனே வெளியேற்றப்பட்ட நிலையில் 4 மணி நேரம் போராடி அணைத்த வீரர்கள். வாரணாசியில் ரயிலில் ஏற முடியாமல் தவறவிட்ட தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வீரர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்ததால் விமானம் மூலம் சென்னை வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சுங்குவார் சத்திரம் சாம்சங் தொழிற்சாலையின் 13 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம். வணிகம் செய்வதை எளிதாக்கும் மாநில அதிகாரிகளை கேட்டுக்கொள்ள சாம்சங் நிர்வாகம். கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று முதல் 2 நாட்கள் கள ஆய்வு. 1476 கோடி ரூபாய் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து 178 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கனக சபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய என்ன ஏற்பாடு? விளக்கமளிக்க பொது தீட்சிதர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பாஜகவின் ரேகா குப்தா. பிரதமர் மோடி, கூட்டணி கட்சி முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் முன்னிலையில் 5 அமைச்சர்களும் பதவியேற்பு. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி. வயிறு தொடர்பான உபாதை ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. ஜம்மு காஷ்மீரில் சில்லென்ற பனிப்பொழிவு. பனிக்காலம் தொடங்கியதால் மக்கள் உற்சாகம். அதிகாரத்தை அடைவதற்கு ஆங்கிலம் முக்கிய ஆயுதம் என்று ரேபரேலியில் மாணவர்கள் மத்தியில் ராகுல் காந்தி பேச்சு. தலித்துகள், ஏழைகள் ஆங்கிலத்தை கற்க கூடாது என்று ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தடுப்பதாக குற்றச்சாட்டு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தனது முதல் போட்டியில் வங்கதேசத்தை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. முகமது ஷமி 5 விக்கெட்டுகளை சாய்த்தும் சுப்மன் கில் சதம் அடித்தும் அசத்தல்.
இருமொழிக் கொள்கை பின்பற்றுவதில் தமிழ்நாடு உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சூழ்நிலையில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதியும் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கான நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியது ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெருத்த கவலையுடன் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழிக் கொள்கை ஆழமாக வேரூன்றி உள்ளதாகவும் அதனை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் காலச்சூழலுக்கேற்ப பின்பற்றப்பட்டு வரும் கொள்கைகளுக்கு எதிராக கட்டாயப்படுத்தி மத்திய அரசு தரும் இத்தகைய அழுத்தம் கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது கல்விக் கொள்கைகளை வடிவமைக்கும் மாநிலங்களின் உரிமைகளை பெருமளவில் பாதிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதோடு சமக்கர சிக்ஷா திட்டத்தை பொருத்தி பார்க்காமல் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உலக தாய்மொழி நாள் என்று கொண்டாடப்படும் நிலையில் சூழும் பகைதனில் இருந்து தாய்மொழிகளை காப்போம், தமிழே அறம், தமிழே அரண் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை அடுத்த திருமுல்லைவாயலில் பள்ளியில் 4 மணி நேரம் தீ பற்றி எரிந்த நிலையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விண்ணை மூட்டும் அளவுக்கு கரும் புகையுடன் தனியார் குடோனில் இருந்து வெளியேறிய தீயின் காட்சிதான் இது. குடோனில் இருந்து அருகில் உள்ள பள்ளிக்கும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு. மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்கள் தீயைக் கண்டு பதறி ஓடியதால் பரபரப்பு. சென்னையை அடுத்த திருமுல்லைவாயல் சுதர்சன் நகரில் அலியா என்ற கெமிக்கல் குடோன் இயங்கி வந்தது. பெங்களூருவைச் சேர்ந்த சார்லஸ் ஜேசுதாஸ் என்பவருக்கு சொந்தமான இந்த குடோனில் மதிய வேளையில் தின்னர் பேரல்களை ஊழியர்கள் இடமாற்றிய போது உராய்வு ஏற்பட்டு தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும் புகையுடன் வெளியேறிய தீ குடோனில் இருந்து 10 அடி தூரம் கூட இல்லாத மங்கலம் வித்யாசிரமம் என்ற பள்ளிக்கும் பரவியது. வகுப்பறையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்கள் திடீர் தீயை கண்டு அலறி அடித்து ஓடினர். கண்ணீருடன் பதறியடித்து வந்த மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதற்குள் பள்ளியின் 16 குளிர்சாதன வகுப்பறையில் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து ஆவடி, திருமுல்லைவாயல், அம்பத்தூர், ஜே.ஜே. நகர், பூந்தமல்லி, வில்லிவாக்கம் என பல்வேறு பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு பணி முடுக்கிவிடப்பட்டது. இருப்பினும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடியாததால் ஆவடி மாநகராட்சி சார்பில் குடிநீர் விநியோக வாகனங்கள் அழைத்து வரப்பட்டு தீயணைப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. தீயை அணைக்க தேவைப்படும் போம் தாமதமாக வந்ததால் தண்ணீரை ஊற்றி அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறினர். தன்னார்வலர்கள் உள்ளிட்டோரின் ஒத்துழைப்புடன் ஏறத்தாழ 4 மணி நேரத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. பள்ளியில் தீ பரவியதும் துரிதமாக செயல்பட்டு மாணவர்களை வெளியேற்றியதாக ஆசிரியர் தெரிவித்தார். 12:15 ஃபயர் வந்ததுங்க. 12:15 சொன்னோனே அண்ணாலாம் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாருமே கூட்டு போயாச்சு. ஏன் பசங்க 2 பேர் இங்க தான் படிக்கிறாங்க. தீ விபத்து குறித்து அறிந்ததும் பதறியபடி வந்து பிள்ளைகளை அழைத்துச் சென்றதாக பெற்றோர் தெரிவித்தனர். அந்த நேரத்துல யாருக்குமே எதுவுமே புரியல. இப்போ எங்க கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கே எங்களுக்கு சொல்லணும்னு தோணல. இதை பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி தானே பதட்டம் இருக்கும். பசங்களை எப்படி சேவ் பண்ணலாம் தானே பார்த்திருப்பாங்க. அதனால அவங்களும் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. குடோனில் 8000 லிட்டர் வரை தின்னர் இருந்தது விசாரணையில் தெரிந்ததாகவும் அனுமதியின்றி குடோன் செயல்பட்டதாகவும்
சென்னை புறநகர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் தென்னரசு தெரிவித்தார். இல்ல அது விசாரணை இருக்கு. நம்ம என்ன விசாரணை எதனால ஃபயர் ஆச்சுங்கிறது கெமிக்கல் எங்க சேமிச்சு வச்சிருந்தாங்க. இது இல்ல தின்னருங்கிறது கொடுத்திருந்தாங்க. நீங்க அனுமதி இருக்கு? இல்ல அனுமதி எதுவும் பெற்று. ஓகே சார். இந்த மாதிரி தின்னரா என்ன சார் தின்னருங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் விசாரணையில தான் இருக்குது. பள்ளி அருகே மதுபானம் புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதித்தது போல் இனி ஆபத்தான ஆலை மற்றும் குடோன்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இச்சம்பவம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் செய்தியாளர் கண்ணப்பன்.